தாவேகா தற்கூரி வெற்றி கழகம். ஓகே, ஜான் ஆரோக்கியசாமி பிரசன்ட் சார். பிரசன்டா? ஓகே. சுனில் பிரசன்ட் சார். ஓகே. தேர்ட் ஆதவ் பிரசன்ட் சார். ஓகே. ஃபோர்த் பிரசாந்த் கிஷோர் பிரசன்ட் சார். ஏய் ஏய் ஆனந்த், என்னையா எல்லாத்தையும் நீயே உட்காந்து நீங்க பிரசன்ட் போட்டுருக்க? என்னையா நாலு ஒரு தலைவர் பெயர் கொண்ட தளபதி கிட்ட நீ இப்படி ஏமாத்து வேலை லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க். அதனாலதான் நீ பதட்டப்படுறன்ட்டு தான் நான் இந்த 4 கன்சல்டன்ட்டை இறக்கி இருக்கிறேன், ஸ்ட்ரைட்டா இறக்கி இருக்கேன். எதுக்கு? நம்ம ஜெயிக்கிறதுக்கு 2026 நீங்க தான் முதலமைச்சர். நான் முதலமைச்சர் ஆகிறையா? உன்ன துணை முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்க்கணும்ட்டு தலைவர் பெயர் கொண்ட தளபதி ஆசைப்பட மாட்டாரா? நீ துணை முதலமைச்சர் ஆவையா? இல்லன்னா என்ன கவுத்து விட்டுற மாட்டியா நீ? ஓகே, இப்போ 4 பேரையும் வந்து நம்ம வட்டம் இட்டு இருக்கோம். இந்த 4 பேரை வச்சுதான் தாவேகா ட்விட்டர் வாழ்த்து கழகம் வந்து 2026ல ஆட்சியை பிடிக்கிறோம், தமிழங்கொடி பறக்குது, மியூசிக்க போடுறோம், ஆட விடுறோம். நேத்துல இருந்து நாங்க அவ்வளவுதான் பிரசாந்த் கிஷோரை இறக்கிட்டோம். ஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இப்ப என்னப்பா என்ன எல்லாரையும் இறக்கிட்டீங்களா? எப்படி? யாருமே இல்லையங்க, எல்லாத்தையும் நீங்களே எடுத்துட்டீங்க. ஜான் ஆரோக்கியசாமி எடுத்துட்டீங்க, சுனிலியும் எடுத்துட்டீங்க, ஆதவ் அர்ஜுனியும் எடுத்துட்டீங்க, ஐபாக் பிரசாந்த் கிஷோரையும் இறக்கிட்டீங்க. டேய், ஒருத்தருக்கு ஒரு 300 கோடின்னு போட்டாலும் இல்லங்க, ஒரு 1000 கோடி கேட்பாருங்க பிரசாந்த் கிஷோர். 1000 கோடியா? 1000 கோடி. அப்ப இது எங்கேயோ போய் நிக்குதேடா. யாரா இவருக்கு இவ்வளவு காசு தரா? தெரியலையே, எங்க தெரியல. ஒரு நியாயமான கேள்வி கேக்குறேங்க நானு. திமுக வந்து போன வாட்டி 2021ல பிரசாந்த் கிஷோரை வச்சதுக்கு அவன் என்னென்ன பேச்சு பேசினானோ. எப்படி உங்களுக்கு காசு வந்துச்சு? பிரசாந்த் கிஷோருக்கு 370 கோடின்றீங்க, 400 கோடின்றீங்க. அப்ப அதெல்லாம் யார் வீட்டு பணம்? எங்க இருந்து வந்துச்சு? இவங்களெல்லாம் இறக்குறதுக்கு உங்களுக்கு துட்டு எங்க இருந்து வந்துச்சுன்னு திமுகவை பார்த்து கேட்டாங்க. எல்லாருமே கேள்வி கேட்டாங்க. ஆனா பக்கத்துல அதிமுகவுக்கு சுனில்னு ஒருத்தர் வேலை செஞ்சிருந்தாரு. அவரை யாருன்னா கண்டுக்கினீங்களா? கண்டுக்கல. ஏன்னா அவரு ஸ்ட்ராட்டஜிக், அவர் துட்டு வாங்காம ஃப்ரீயா தானே வேலை பார்த்திருப்பாரு. ஃப்ரீயா வேலை பார்த்திருப்பாரு. அதனால அவரை கேட்கல. ஆனா திமுகவை பார்த்து நம்ம எல்லாரும் கேள்வி கேட்டோம். சரி, ஓகே, உங்க கேள்வியை வச்சுப்போம், அப்படி ஓரமா வைப்போம். இப்போ என்னையா மொத்த கூட அர்த்தையும் ஒன்னா தூக்கி வந்து இல்ல, நான் கேக்குறேன், மக்கள் தான் ஆதரவு அதிகமா இருக்காங்க, எதுக்கு எல்லாரையும் கூட்டு வந்துட்டு ஒண்ணு தேர்ந்துறாங்க? வேற யாருன்னா தேர்றாங்க போல இந்தியா லெவல்ல. இந்த ராபின் சர்மான்னு ஒருத்தரை கேள்விப்பட்டேன், அமெரிக்கால பேசுறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட மேபி பேசிட்டு இருக்கலாம். சார், உங்களுக்கு யார் இந்த ஸ்ட்ராட்டஜிக் போட்டா நான் வந்து அவரையும் கூடுங்க, பணம் இருக்காரு சொல்றேங்க அவரையும். வாட் இஸ் திஸ் மிஸ்டர் விஜய் சார்? நீங்களே எவ்வளவு பெரிய ஒரு ஃபேம், எவ்வளவு பெரிய ஒரு செலிபிரிட்டி. நீங்க போயிட்டு ஒரு வியூக வகுப்பாளரை வைத்துதான் உங்களால ஒரு தேர்தலை சந்திக்க முடியுமா? இல்ல, ஆனா மக்கள் சொல்றாங்க, மக்கள் ஓட்டு போட்டு 2020 சிஎம் ஆக்கிடுவாங்க சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்புறமா நீங்க வந்து இந்த மாதிரி 4 பேரை வச்சுட்டு இப்ப ஒரு சப்பக்கட்டு கட்டுவாங்க. பிரசாந்த் கிஷோர் வந்து சும்மா விஜய் சார் எப்படி இருக்கிறாரு நலம் விசாரிக்க தான் வந்தாரு. விஜய் சார் வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இல்ல 2026ல நீங்க சிஎம் ஆயிடுவீங்க. அதுக்கு முன்னாடி உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தாரு. இல்ல, வேற எதுவுமே கிடையாது. ஆனா நம்ம சோர்ஸ் வந்து ஒண்ணு சொல்லிச்சு. என்ன சோர்ஸ்? இந்த 4 பேர்கிட்டயும் விஜய் சார் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான். என்ன கேட்டா? இந்த ஒன்ன மட்டும் நீங்க பண்ணி கொடுத்துருங்க, உங்களுக்கு வந்து நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். என்ன சொன்னாப்ல? பிரஸ்ஸ சந்திக்காம நான் சிஎம். ஜஸ்ட் 1 பாயிண்ட். பிரசாந்த் கிஷோர் அப்படியே அல்லாடி போட்டாரா? எப்படி how is this possible மிஸ்டர் விஜய்? ருசியானதையும் பேச சொல்ல முடியாது. ஆமா, அது பேச எங்க பாருங்க. ஏய் சார், எத்தனை வர்றான் பாரு, புடி விடாத. ஏய் தலபதி அப்படின்னு பேசி மொத்தமா கவுத்து விட்டுருவாப்ல. சோ பிரஸ்ஸ சந்திக்காம நான் ஜெயிக்கணும்ன்றதுதான் விஜயோட ஒற்றை குறிக்கோளா இருந்திருக்கும்ன்றது ஒரு சோர்ஸ் சொல்லுது. ஆனா நீ இன்னொரு சோர்ஸ மிஸ் பண்ற. என்ன சோர்ஸ்? இந்த 4 பேர் இங்க இருக்கிறாங்க, ஒருத்தர் ஒண்டி இதுல மிஸ் ஆகுறாரு. என்னங்க ஒருத்தர்? யார்? 4 பேர் தாங்க பெரிய பெரிய இதுங்க. ஏங்க எங்கங்க புரோக்கரு? புரோக்கர் நேத்தாங்க அட்டெண்டன்ஸ் போட்டாரு. நேத்து அட்டெண்டன்ஸ் போட்டாரா? அட்டெண்டன்ஸ் போட்டாரு. கண்டா விக்கிறத விட்டாரா இல்லையா? அது எப்படி முடியும்? அதெல்லாம் புரோக்கர் வந்து நேத்து போய் அட்டெண்டன்ஸ் போட்டாப்ல. போட்டு மியூசிக்கோட ஸ்டார்ட் பண்றாங்க. டன் 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 வீடியோல போடுறாங்க. இப்ப பாருங்க, லாட்டரி டிக்கெட் விக்கிறதும் அங்கதான் இருக்குது. ஆமா, கஞ்சா விக்கிறதும் அங்கதான் இருக்குது. எல்லாமே அங்கதான். கஞ்சா கேஸ்ல இப்பதான் விக்கிற கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தாரோ, இல்ல வச்சுட்டு இருக்கிற கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தாரோ.
அந்த கேஸ் இவர் மேல இருக்குது, 1008 கேஸ் இருக்கு. இது போய் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணதான் இதை தூக்கின்னு டிவிகே ஃபேன்ஸ் கொண்டாடுறாங்க. ஒரு கஞ்சா விக்கிற ஒரு அக்யூஸ்ட கொண்டாடுறீங்கன்னா எப்படி? இது ஒண்ணும் புரியலையே. அவரே வந்து ஒரு புரோக்கரை வச்சு பேசிட்டு இருக்காரு. இந்த வீடியோ பாத்தீங்களா இல்லையா? ரியல் எஸ்டேட் புரோக்கர். ஆமா, ரியல் எஸ்டேட் புரோக்கர். பரந்தூர்ல வந்து எந்தெந்த லேண்ட் ஓசில கிடைக்கும் ஆட்டைய போலாம் சுத்தி நிக்கிற ஒரு இது கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கப்பா. அதாவது இவர் யாரு தெரியுமா? அரசாங்கத்துக்கு ஒரு ரேட் சொன்னுச்சுங்க, இந்த ரேட் சொல்லாத, எக்ஸ்ட்ராவா கேட்டுக்கோ, மனுஷன் கமிஷன் கொடு, அந்த மாதிரி ஒரு ஆட்கள் கேடு அந்த முள்ள மரம் அந்த மாதிரி வச்சு போட்டுன்னு ரெடி பண்ணி சுத்தி நிக்கிறாங்க. ஆல் ஷைனிங் ஆயிட்டு இருக்காரு. ஆல் டிவிகேல இருந்து இறக்கிட்டாங்களா? பரந்தூர்ல போய்க்கிறாருங்க. பின்னா அமௌண்ட் வர ஸ்பாட் போகுது பரந்தூருக்கு. ஆனா ஷைனிங்கா எப்படி தெரியுமா இருந்தாரு? ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்காப்ல மாமரத்தடியில அப்படியே இலைய பிடிச்சிக்கிட்டு. அப்படியா? ஐயா, நான் கூட தெரியாம சொல்லுங்க, நான் கூட ஆர்டிஸ்ட் நினைச்சிட்டேன். அப்படியா? என்ன சீன் போட்டுக்கிறீங்க? நீ ஒரு முள்ள மாதிரி, அவன் ஒரு முடிச்சோ. இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து அந்த ஊர் மக்களை காலி பண்றதுக்கு போயிருக்கானுங்க. ஆமா, அவன் வந்து விஜய் கட்சிக்காரனுங்க இப்ப வந்து முட்டு வர குத்து. அதோட கேளுங்க, அவன் கூட இருக்கிறவன் சொல்றான், அவரு விஜய் வந்ததுல இருந்து அப்படி வெளிச்சம் ஆயிடுச்சுங்க. அப்படியே ஒரு மாதிரி நைட்டு கூட வெளிச்சமாக இருக்கா? நிலாவிலா அப்படி ஓரம் தள்ளிட்டு சூரியனை தூக்கி வந்தாங்க வச்சிட்டீங்களா? வெளிச்சமா இருக்குதா விஜய்? அந்த ஊர் மக்களோட வாழ்வாதாரத்தை கெடுக்கிறதுக்கு போகிறானுங்க உனங்க. கேட்டா வந்து ஏதோ பண்ணி விட்டு போயிட்டு பேச வச்சாமா. என்னன்னா புளியும் சுத்திக்கிறானுங்க. மக்களை வச்சுதானே பரந்தூர் ஏர்போர்ட் நல்லதா வேணுமா வேணாமான்னு மக்களை வச்சுதானே பேசினாங்க. நீங்க 2 பேரும் என்ன செய்யணும்? போ அதே மக்களை கூப்பிட்டு, ஏங்க உண்மையா உண்மை இல்லையா போய் அதை கேட்டனா அதை எடுத்து ட்ரெண்டிங் பண்ணீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன். அதை விட்டுட்டு இவங்க 2 பேரும் மரத்தடிக்கு கீழே எங்கடா ஊருக்குள்ள போனா அடிப்பாங்களா? ஊருக்குள்ள போய் எங்கடா பேசினா ஓடி போயிட்டு அச்சிருவன் தெரித்து விட்டுருவாங்க. அதனால மரத்துக்கு கிளைய புச்சிக்கிறது, அப்படியே இவரு லாஜிக்கா பேசுறது, அவரு லாஜிக்கா பேசுறது, இதை எடுத்துக்கிட்டு இவனுங்க இந்த கதையில ஸ்கிரிப்டுங்க. கார் போச்சான், கார்ல ஏத்துறாங்களா, இறக்கி டிஎம்கே ஐடிக்கு தெரிஞ்சவனு இறக்கி விட்டா. உடனே எஸ்பிக்கு போன் பண்ணாங்களா, எதுவும் ஆயிட போகுதுன்னு எஸ்பி பாதுகாப்பு கொடுத்தாராம். நீங்க அங்க போனாதான்டா எதுவும் ஆயிடும், உங்களுக்கு தான்டா பாதுகாப்பு. ஊருக்குளுத்தி கும்பலுங்களா, தற்குறிகளா? விஜய் கண்டுக்காம ஒரு அக்யூஸ்ட் கூட வச்சு சுத்திட்டு இருக்காரு. எப்படி புரியல எனக்கு இது? ஆல்ரெடி அங்க இருக்கிறது எல்லாம் அப்படிதானடா. வேற என்ன இப்ப வந்து விஜய்க்கே வந்து என்ன செய்யறதுன்னு ஆக்சுவலா தெரியலங்க. சரி, இப்ப 2026ல சிஎம் ஆகணும், அது ஒண்டிதான் ஒரு கண்ணுக்கு முன்னாடி நிக்குதே தவிர்த்து நடுவுல இருக்கிற போராட்டங்கள் இத பத்தி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்ற ஐடியாவும் இல்ல, ஒண்ணுமே கிடையாது. இப்ப உங்களுக்கே நல்லா தெரியும், ஐயநாதன் ஒரு பத்திரிகையாளர் இருந்தாருல. ஐயநாதன் ஃபர்ஸ்ட் டிவிகேக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு, ஆமா, அந்த பயிலரங்கமோ என்னமோ போய் கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாரு. நல்ல அவரும் ராஜ்மோகனும் தானே நல்ல க்ளோஸ் டச்ல விஜய்க்கு இருந்தாரு. விஜய் சந்திச்சோம், பேசினாரு. அப்போவே வந்து அவரு கணிச்சிட்டு இருக்காரு, விஜய் பேசுறதுல வச்சு அவருக்கு தெரிஞ்சிருக்கு விஜய் வந்து அதிமுகவோட தான் கூட்டணி சேர்றதா பிளான் இருக்கு. அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா ஊழல் கட்சின்ற ஊழலை ஒழிக்க வரன்ற அதிமுக ஊழல் செய்யாத கட்சி. குட் கொஸ்டின் தானே இது. அதிமுக ஊழல் நம்பர் 1ங்க. ஏங்க கன்விக்டட் அந்த அம்மா 2 வாட்டி தூக்கி வச்சு பின்னாடி எவ்வளவோ கேஸ் இருக்குது ஏடிஎம்கே மேல. ஊழலை ஒழிக்க வர நீங்க அதிமுகவோட கூட்டணி சேர்றதான் எங்களுக்கு ஐடியா இருக்கு, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கோம்னு ஒரு பத்திரிகையாளர் கிட்ட சொன்னா நியாயமான பத்திரிகையாளர் கோவப்பட தானே செய்வாரு. ஒரு சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறவரு கோவம் வரும். டேய், சோறுல உப்பு தானடா போட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு அவர் என்னடா நீ நினைச்சுன்னு அப்படிலாம் பேசாதடா. புரோக்கர்லாம் கூட வச்சுன்னு இருக்காரு போது உனக்கு தெரியல அவர் எவ்வளவு பெரிய ஜென்டில்மேன். கொண்டாட்டமா இருக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா ஐயநாதன் வந்து உண்மையை வந்து வெளியில ஓபன் அவுட் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி இவங்க பேசுறாங்க, அதிமுகவோட தான் கூட்டணி போறதா இருக்கிறாங்க. உடனே பாதி பேர் இந்த சைடு பொங்குறானு, நீங்க எப்படி அங்க போய் பேசுற வெளியில வந்து சொல்லுவீங்க, எங்களோட வியூகத்தை உடைச்சிட்டீங்க. பெரிய இந்த வியூகம் தான் நம்பர் 1. நம்பர் 2 இப்ப பாத்தீங்கன்னா புரோக்கர் கொண்டாட்டத்துல இருக்கிறாரு. ஏன் புரோக்கர் கொண்டாட்டத்துல இருக்கிறாருன்னா எவனுமே சேர்த்துக்கல. ஏங்க இன்னொரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டாங்க, நீங்க மறந்துட்டீங்களா? அதிமுகவை காலி பண்ணது இந்த புரோக்கர் தான். இப்போ வந்தாப்புல definitely ADMK will definitely win 20+ seats MP election. Definitely note this point. அப்படியே இப்படி போட்டுக்கிறது காலை, இப்படிதான் காலை இப்படி போட்டுக்கிறது போட்டு definitely நம்ம மாலா. நீ என்னமா சொல்ற மாலா? அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுருந்த பின்னாடி. இப்படி வாய் உதாறு பேச்சு பேசிக்கிட்டு ஒரு சேனலை வச்சுக்கிட்டு எவன ஊர் கொளுத்தி போடுறது, எவங்கிட்ட இருந்து துட்டை வாங்குறதுன்னு ஆட்டைய போட்டுன்னு கமிஷனை வச்சுக்கின்னு சம்பாதிக்கிற நீ போய் விஜய்க்கு மல்லு கட்டினிருக்கே.
விஜய் ஃபேன்ஸ் அத சொம்புக்கு தூக்கி கொண்டாடுறானுங்களே, நாளைக்கு உங்களுக்கே ரிவீட் அடிப்பாடுறா விஜய் ஃபேன்ஸ். அது தெரியல உங்களுக்கு. நாளைக்கு உனக்கே சவுக்கு சங்கர் என்ன வெயிட் வைக்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நீங்க பாக்கலையே, இவங்கள வச்சு விஜய் முதலமைச்சர் ஆக போறான். சிரிச்சா சிரிச்சாம்பா புரோக்கரு. எல்லா கதையும் நம்ம பார்த்து தானே இருக்கோம், எல்லா கதையும் நம்ம பார்த்து தானே. இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து நேத்து வந்துட்டு போனதுதான் ஒரு பேச்சா இருந்துச்சு. சரி, பிரசாந்த் கிஷோர் என்ன செய்ய போறார், என்ன வியூகத்தை தரப்போறார். ஆனா வெளி வட்டாரத்துல என்ன சொல்றாங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் வந்து ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே வந்து பிளான் போட்டதாகவும் ஏடிஎம்கே வந்து அவர் ஹையர் பண்ண இருந்ததாகவும். ஆனா இதுல இன்னொரு சம்பவம் என்னன்னா, 2021 இருந்து பிரசாந்த் கிஷோர் ஐபேக்ல இல்ல. சரி, ஐபேக்ல இருந்து வெளியில வந்துட்டாரு பிரசாந்த் கிஷோர். அவர் பீகார்ல வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா 2025ல பீகார் எலெக்ஷன்ல நிக்க போகுது. அதுக்கு முன்னாடியே வந்து அங்க பை எலெக்ஷன் வந்துச்சு பீகார்ல 4 சீட்ல, 4 சீட்லயும் மரண அடியான். எது டெபாசிட் வாங்கலையாம்பா பிரசாந்த் கிஷோருக்கு 3 இடத்துல டெபாசிட் போச்சு. 3வது இடம் 4வது இடம் தான் கிடைச்சிருக்கு பிரசாந்த் கிஷோருக்கு. 4 சீட்லயும் ஒரு 4 சீட்டை கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த அடி அவங்க சொந்த ஊர்லயே வாங்கியிருக்காங்க. சோ அவர் மன வருத்தத்துல ஆல்ரெடி இருக்காரு. அவரை கூட்டின்னு வந்து டிவிக்கே வந்து இன்னைக்கு பேச்சு நடத்திருக்கு. அவரு அவங்களுக்கு பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல, மேபி ஒரு அட்வைஸ் ஒண்டி கொடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அட்வைஸ் தான் கொடுத்து இந்த மாதிரி போங்க வெளியே வாங்க பிரஸ் மீட் பண்ணல. டிஎம்கேவோட வீக்னஸ் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஏன்னா டிஎம்கேக்கு 2021ல ஒர்க் பண்ணனால இதுதான் அங்க கரெக்டா இருக்கும், இதுதான் இருக்காது, இதுதான் நீங்க வேலை பார்த்து ஒருத்தங்கிட்ட இருந்து பிடிங்கி ஒருத்தங்கிட்ட சொல்றது தானே இந்த ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்டன்ட் வேலையே. இது கன்சல்டன்ட்டுக்கு தமிழ்ல என்னங்க, நீ நம்ம மாமா சொல்றேன் இங்கிலீஷ்ல பேசு. ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்டன்ட் அவர் வந்து இப்ப ஐபேக்ல ஆக்சுவலா இல்ல, ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் கேட்கறதுக்காக கால் பண்ணிருப்பாங்க. சோ அட்வைஸ் கேட்டிருக்காங்க. அந்த அட்வைஸ் நம்ம சோர்ஸ் ஒரு அரசியல் பரபரப்புக்கு எல்லாரும் எங்க புது கட்சியில இப்ப நிறைய பேர் வந்து சேருவாங்க. திமுகல சீட்டு கொடுக்காதவங்க எல்லாம் இருப்பாங்க, பதவி இல்லாதவங்க எல்லாம் இருப்பாங்க, அதிருப்தி இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க, டிவிகே போ, ஏடிஎம்கேல இருந்து அது மாதிரி போக பார்ப்பாங்க. ஸோ பல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல இருந்து போவாங்க. பட் நீங்க வந்து ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க போறேன், நான் என் ஃபேன்ஸ் என் கஷ்டப்பட்ட ரசிகர்களுக்காக நான் கட்சியை தொடங்கி இருக்கிறேன்ட்டு இந்த மாதிரி புது தலைகள் எல்லாம் தூக்கி உள்ள போட்டுருந்தா பழைய பைசங்களா எங்க போகணும்னு கேக்குறேன். பாவம் கட்சியும் ஸ்டார்ட் பண்ணிட்டு கட்சியை ஸ்டார்ட் பண்ணி இப்போ கொஞ்சம் ஆட்கள் உள்ள வர கொஞ்சம் மாவட்ட செயலாளரை அகைன் ரீபோஸ்ட் பண்ணுவீங்க. அப்போ ரசிகர் மன்றத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சவன் நிலைமை என்ன? நாளை பின்ன நான் ஒண்ணு கேக்குறேன், எங்க அண்ணன் புஷி ஆனந்தோட நிலைமை என்னன்னு எனக்கு தெரியலையே. ஏன்னா ஆதவ அர்ஜுன் வந்த உடனே வந்து தாடி பாலாஜி புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கே தெரியும், அண்ணன் புலம்பி ஸ்டேட்டஸ் வச்சு அந்த ஸ்டேட்டஸ் ஒரு வைரல் ஆச்சு. இன்னும் நீங்க ஒரு போஸ்டிங் ஒரு மாதிரி ஆயிட்டாப்ல, சைக்கோ ஆயிட்டாரு. ஆல்ரெடி பொண்டாட்டி எங்க போச்சுன்னு தெரியல சண்டை, அதுல வேற உங்களை வேற மென்ஷன் பண்ணி போட்டுருக்காரு. அது என்ன அது சரி, அதெல்லாம் அதான் பர்சனல் விஷயம், நீ அதுக்குள்ள போவாத. இது மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப புஷி ஆனந்த நிலைமை என்னன்னு தெரியல எனக்கு. பாவம் எங்க அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்காக ஒரு மினி ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்டன்டா இருந்திருக்காரு. இப்போ இந்த புது ஆட்கள் வர புஷி ஆனந்துக்கே ஒரு வித பயம் வந்துருச்சான். என்னையா இது, இவ்வளவு பேர் வராங்க, நம்ம நிலைமை என்ன ஆகுது, ஓரம் கட்டிடுவானோ. இங்க இருந்து ஜான் ஆரோக்கியசாமியை கஷ்டப்பட்டு நான் ஓரம் கட்டினேன், ஆடியோ லீக்கேஜ் அந்த லீக்கேஜ்னு பழி கிழிய போட்டு இவன் வேலைக்கு ஆக மாட்டான் இப்படி அப்படின்னு ஓரம் கட்டினா, நீங்க இப்ப புது ஆளா உள்ள எடுத்துன்னு வந்து சொல்லுனா அப்ப நான் எதுக்கு இருக்கிறீங்க? ஏற்கனவே போஸ்டிங் போட்டதுல உங்களுக்கே நல்லா தெரியும், 1008 பிரச்சனை, 1008 குளறுபடிகள். அமௌண்ட் கலெக்ஷன் பண்ற டீடைல்ஸ் கூட போட்டுருக்காங்க. இது எல்லாமே நடக்குது. பிளஸ் புஷி ஆனந்த் வந்து அவருடைய ஆதரவாளர்களை தான் கட்சியில சேர்க்கிறாரு, வேற யாரையும் சேர்க்க மாட்டாரு. இது விஜய் சாருக்கு புரியுதா புரியலையா? புஷி ஆனந்தை எதிர்த்தவர்களுக்கு கட்சியில போஸ்டிங் இல்லைன்ற நிலைமையில இருக்கு அப்படின்ற விஷயம் எல்லாம் விஜய்க்கு போச்சா இல்லையான்னு பல பேர் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு லேடி வீடியோ போட்டிருந்தாங்க, நிறைய பேர் வீடியோ வருது. ஒரு வீடியோ இன்னும் நம்ம ஒரு எலெக்ஷனே சந்திக்கல, அதுக்குன்னே இவ்வளவு உட்கட்சி பூசல்னா இன்னும் எலெக்ஷனை சந்திச்சா நம்ம என்ன ஆகுறது? இப்படி ஒரு ட்ராக் இங்க போயிட்டு இருக்கும் போதுதான் இந்த 4 ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்டன்ட் சந்திச்சிருக்காங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, பிரசாந்த் கிஷோர் சந்திச்சதுக்கு மெயின் என்னன்னா, பிரசாந்த் கிஷோரை வந்து அதிமுகவும் ஆல்ரெடி வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணதா இருந்துச்சு. இந்த யார் அந்த சார் இருக்கு பாரு, இந்த யார் அந்த சார் டேகே வந்து பிரசாந்த் கிஷோர் தான் ஏற்படுத்தி கொடுத்ததா ஒரு சோர்ஸ் சொல்லுது. அவர் தான் ஐடியாலஜி போட்டு கொடுத்தாரு யார் அந்த சாருக்கு. அதுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் பிரசாந்த் கிஷோருக்கு செட்டில் பண்ணிருக்காங்க. அது எவ்வளவு அமௌண்ட் அது தெரியல, அது சோர்ஸ் சொல்லல. சோ அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணி இது மாதிரி ஒரு 2-3 ஸ்ட்ராட்டஜி ஆச்சு. நீங்க எங்களுக்கு 24/7 ஒர்க் பண்ணலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பார்ட் டைமா இந்த மாதிரி பார்ட் டைமா நீங்க எங்களுக்கு கொஞ்சம், ஏன்னா எங்களுக்கு மண்டல மசாலா கிடையாது, அறிவில்லை. ஆமா, அதனால நீங்க எதனா கொஞ்சம் எங்களுக்கு இன்புட் கொடுங்க அப்படின்னு அதிமுக ஒரு சைடு கேக்குது. அதிமுக இப்ப பண்ணி தருவாரா இல்ல இந்த சைடு டிவிகே கேக்குது.
டிவி கேக்கும் அப்படி கொஞ்சம் இன்புட் ஒண்டி தர வேலையை பாப்பாரா? அங்க எடுத்து இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க இருந்து அங்க. இப்ப என்னன்னா பிரசாந்த் கிஷோர் என்ன பண்ணுவாருன்னா இப்ப அதிமுக டிவிக்கே தனித்தனியா நிக்குதுன்னு வச்சுக்கோ. அதிமுக ஜெயிக்க இங்க ஒரு குத்து பிரசாந்த் கிஷோர், இந்த சைடு டிவிக்கே வேலை செய்ய இங்க ஒரு குத்து, 2 குத்து மாத்தி மாத்தி குத்து. அப்படி இல்லன்னா சார் உங்க 2 பேரும் என்னால தனியா வச்சு குத்த முடியல, 2 பேர் சேர்ந்துருங்க. மொத்தமா ஒத்துக்க மாட்டாரு. அவரு சொல்லிட்டாரு என்னுடைய தலைமையில வாங்க சேர்ந்துருங்க. அதிமுக இப்ப பேஸ் இல்லாம இருக்கு. அதிமுக கம்ப்ளீட்டா அவுட் முடிஞ்சு சோலி முடிஞ்சு. சோ அதிமுக வந்து எந்த ஒரு டவுன் ஸ்ட்ரீமுக்கும் போற நிலைமையில தான் இருக்கு. விஜயே நீயே சிஎம் ஆயிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட போய் உக்காந்துருவாங்க. அடிமைப்பா அது அங்க ஒண்ணுமே இல்லையே. இது அதிமுக தொண்டர்களே இப்ப ஃபுல்லா டவுன்ல போயிட்டாங்க. அவங்களுக்கே தெரியுது. ஏன்னா ஒரு தலைவர் வந்து பொறுப்பேற்றதுல இருந்து கம்ப்ளீட்டா எல்லா எலெக்ஷனும் தோத்தா எப்படி? தொடர்ந்து தோல்வி. பழனிசாமி பேரே வந்துச்சு. எல்லாம் ஊராட்சி எலெக்ஷன் ஆகட்டும், எம்பி எலெக்ஷன் ஆகட்டும், எம்எல்ஏ எலெக்ஷன் ஆகட்டும், எந்த எலெக்ஷனா இருந்தாலும் தொடர் தோல்வினும் போது அந்த தொண்டர்கள் தோண்டு போறாங்க. எடப்பாடி பழனிசாமி மேல நம்பிக்கை இன்மையே ஆயிடுச்சு. இப்ப பாரு செங்கோட்டையனே போர்க்கொடி எடுக்க நீங்க போட்டுக்கிறாங்க. சோ அதிமுக பெரிய டவுன்ஃபால்ல இருக்கிறது விஜய்க்கு நல்லதா போச்சு. ஒரு பேரம் பேசுறதுலயும் சரி, ஒரு நெகோசியேட் பண்ற கெப்பாசிட்டிலயும் சரி விஜய்க்கு இப்ப அப்பர் ஹேண்ட் தான். இன்கேஸ் அவங்க கூட்டணி போனாலும், பட் கூட்டணி போனா விஜய்க்கு அசிங்கம். ஊழல ஒழிக்க வரன்ட்டு ஊழல் கட்சியிலேயே போய் திருப்பியும் ஐக்கியம் ஆகனா அப்புறமா நாளைக்கு எங்க இருந்து நீங்க வந்து ஒரு குட் புக் லிஸ்ட்ல இதே ஊழல் தானே. இதே ஊழல் தானே. இப்ப கடைசி படத்துல பாருங்க, இப்போ வந்து அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம். அதனால வந்து பிளாக்ல டிக்கெட் எடுக்க சொல்ல 2000 மக்கள் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி நீங்க மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி மக்கள்கிட்ட கொடுக்குற. பிரசாந்த் கிஷோருக்கு தர வேண்டிய பணம் எல்லாம் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த ஜனநாயகன்ல வந்து 190 ரூபாய் டிக்கெட் வந்து 1500, 2000, 2500, 3000 விற்கப்படும். உங்க அமௌண்ட ரசிகர்கள் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி பிரசாந்த் கிஷோருக்கு ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்டன்ட் வேலையை பார்க்க தரப்போறார். இதுல வேற வந்து இப்பெல்லாம் தெரியல, இப்பெல்லாம் வந்து அங்க பனையூர்ல கூட்டு தான் டிக்கெட் கொடுக்குறது. பாக்ஸ் மொத்தமா வாங்கி வந்து வச்சுட்டு பனையூர்ல தான் டிஸ்ட்ரிபியூஷனா. இவங்க எல்லாம் இந்த மாவட்ட செயலாளர்கள் தான் நாளைக்கு யாராக போறாங்கன்னா கவுன்சிலராவோ மினிஸ்டராவோ எம்எல்ஏவோ ஆகி உங்களுக்கு சேவை செய்ய போறாங்க. பாத்துக்கோங்க. இதே 190 ரூபாய் டிக்கெட்டை 2000, 3000 விற்கிற இந்த ஆட்கள் நாளைக்கு இறங்கி உங்களுக்கு சேவை செய்ய போறாங்க. இதெல்லாம் வந்து எங்கன்னா அடக்குமா. ஆனா ஒரே விஷயம், இந்த புரோக்கர் போட்ட வீடியோ சங்கர் போட்ட வீடியோவை ட்ரெண்ட் பண்றீங்களா? டேய் யாரா நீங்க? அப்போ இல்லப்பா என்ன சொல்றான்னா யார் ஒன்னு சொல்லிட்டு அக்யூஸ்ட் சொன்னா கேட்டுக்கானுங்கப்பா. அக்யூஸ்ட் தானே அவன். அடமானம் கெட்டவங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் சொல்லியுமா சுத்தின்னு இருக்கீங்க? நீங்க போங்க பரந்தூர் போங்க, அத்தான் ஐடி விங் வச்சுன்னு இருக்கீங்களா, போ பரந்தூர் போ, அங்க மக்கள் படுற வேதனையை எடுத்து காட்டு. வேதனைன்னு ஒண்ணு இருந்தா எடுத்து காட்ட. அதை விட்டுட்டு மரத்துக்கு கீழே நின்னுகிட்டு நீங்களே ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கரை கூட கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு கதை பேசுறதுல என்னடா இருக்கு? புரோக்கர் பசங்களா, வாட் இஸ் திஸ்? இதுதான் எது எங்கன்னா போனா நம்மளுக்கு பரபரப்பு அடி விழும். அங்க பரந்தூருக்கு போயிட்டு எதுனா இது மாதிரி நம்ம கள்ளக்குறிச்சியில போய் ஸ்ரீமதி கேஸ்ல வந்து துட்டம் வாங்கிட்டு பண்ணுமே துரோகம், அது மாதிரி பண்ணலாம் தூக்கி அச்சு தொர்த்து விட்டுருவாங்க இந்த பாட்டி. அதனால பயந்துகிட்டு போய் மரத்துக்கு கீழே நின்னுங்கன்னு கதையை பேசிட்டு அந்த வீடியோவை டிவிகே காரன் ட்ரெண்ட் பண்ணுவோம். டிவிகே காரன் முழு மூச்சோட இறங்குறான். சவுக்கு சங்கர் ஸ்டாண்ட் வித் சவுக்கு சங்கர், மைக் வித் சவுக்கு சங்கர். டேய் அவன் ஜெயிலுக்கு போகும்போது கூட போறதாண்டா நீங்களா? போக மாட்டானுல்ல.